அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. போ. வாங்க ஃபாதர். வாங்க சார். வாங்க 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 ஃபாதர். வாங்க ஃபாதர். ஹை ஃபாதர். அஞ்சலி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஃபாதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கௌதம். உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேன். உட்காருங்க ஃபாதர். உட்காருங்க ஃபாதர். ஃபாதர், காஃபி டீ ஏதாவது? வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேணாம். சர்ச்சில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிரியா ரொம்ப அவசரம், ஒரு 5 நிமிஷம் குழந்தைக்காக வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால தான் நான் இங்கே வந்தேன். என்ன பிரியா உங்களுக்கு கூப்பிட்டாளா? ஆமா, நான் தான் ஃபாதர் அவசரமா இங்க வர சொன்னேன். எதுக்கு? பாவம் ஃபாதர், அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் 2 வாட்டி நமக்காக டைம் ஒதுக்குனாரு. ஆனா நீ அவரை போய் பார்க்கல. அதனாலதான் ஃபாதரே ரெக்வெஸ்ட் பண்ணி இங்க வர சொன்னேன். ஆமா ஃபாதர், நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். இல்லைன்னா ஆபீஸ் வேலைன்னு இவன் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். என்ன கேட்கணும்? பாருங்க ஃபாதர், தெரியாத மாதிரியே கேக்குறாரு. நீங்க எத்தனை வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலிக்கு கையெழுத்து போட்டு பத்திரமா அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஓ, அப்படி போதா கதை? இதுக்குதான் இவ ஃபாதரை கூப்பிட்டுருக்காளா? செஞ்சார பாத்தீங்களா? எப்ப கேட்டாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களே அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க ஃபாதர். குழந்தைய அவங்க அம்மா கூட அனுப்ப வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க ஃபாதர். குழந்தைய பத்திரமா அவங்க அம்மா கூட அனுப்புறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா அஞ்சலியை உடனே அனுப்பிடலாமே. நான் கையெழுத்து போட்டுறேன், நீங்களும் கையெழுத்து போட்டுருங்க. த ப்ரொசீஜர் இஸ் வெரி சிம்பிள். குழந்தை அந்த ஊருக்கு போய் சீக்கிரம் படிப்பை ஆரம்பிக்கணும்ல. ஆமாங்க சார், ஃபாதரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்கு? நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நான் அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏய், நீ வேணா பாரு, நிச்சயமா கௌதம் ஃபாதரை ஏத்து பேச மாட்டான். இப்ப இவனே கையெழுத்து போட்டு அஞ்சலி அனுப்பி வைப்பான். எப்படி என் ஐடியா? சூப்பர் டி. வக்கீல் சார், நம்ம அஞ்சலியோட அடாப்ஷன் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் எடுங்க. தேவையில்லை ஃபாதர். என்ன சொல்றீங்க கௌதம்? அடாப்ஷன் ரூல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது ஃபாதர். சந்தோஷ் சார், இப்போ எப்படி இருக்கு? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல டாக்டர், வலி எதுவும் இல்லை. ஆனால் கண்ணு தான் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உங்க கண்ணு ஹீல் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமாம் டாக்டர், எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்கல்ல? எல்லா டோஸையும் போட்டேன் டாக்டர். வெரி குட். அப்போ கட்டை பிரிச்சிடலாமா? சரி டாக்டர். இப்போ நான் பொறுமையாக கட்டை அவுக்க போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும், சரியா? ஓகே டாக்டர். கடவுளே, என் சந்தோஷ்க்கு கண் பார்வை நல்லபடியா திரும்பி வரணும். சந்தோஷ் டாக்டர், இப்போ பொறுமையாக கண்ணை திறந்து பாருங்க.
மெதுவா மெதுவா. டாக்டர் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது டாக்டர். என்னால பார்க்க முடியுது, உங்களை பார்க்க முடியுது, எல்லாரையுமே பார்க்க முடியுது டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடவுளே, சந்தோஷ்க்கு திரும்ப கண் பார்வை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என் கடமையைத்தான் செஞ்சேன். ஆனா தயவு செஞ்சு இனிமே நெருப்பு பக்கத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க டாக்டர். ஐயோ, சந்தோஷ் பார்த்துட்டானா? இனிமே கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, சரியா? உங்களுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்ன தம்பி எங்களெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு? இல்லைங்கய்யா, என் மனைவி எனக்கு திரும்ப கிடைப்பான்னு தான் நான் இந்த கோவிலுக்கே சேவை செய்ய வந்தேன். ஆனால் பாதியிலே எனக்கு கண் பார்வை போனதுனால என் வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்தீங்க. நீங்கள் யாரும் இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. சேச்சே, என்ன தம்பி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா இந்த காலத்துலேயும் மனைவிக்காக இவ்வளோ வேண்டிக்கிற ஒரு கணவனை நாங்கள் பார்த்ததே இல்லை தம்பி. நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் வேண்டுதலை நீங்கள் விட்டு கொடுக்கவே இல்லையே. நீங்கள் உங்கள் மனைவி மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் நிச்சயமா அவங்க திரும்ப கிடைப்பாங்க. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமா வாழ்வீங்க. என் செல்வி எனக்கு திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குங்க. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷ், உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணுனாலும் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட அழகான குடும்பத்தை விட்டு நீ மறுபடியும் என்ன தேடுறது கொஞ்சம் கூட உனக்கு நல்லதில்ல சந்தோஷ். பேசாம உங்க மனைவியோட போட்டோவை பிரிண்ட் பண்ணி போஸ்டரா ஒட்டிடலாமே. ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. அவள் நிச்சயமாக கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அதை என்னால் உணர முடியுது. அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு என் மனசு சொல்லுது. அவன் என் பக்கத்தில் தான் இருக்கா. என்னை சுற்றி சுற்றி தான் எங்கேயோ இருக்கா. சந்தோஷ்க்கு இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் நிச்சயம் நம்மளை தேடி வருவான். நாம இங்க இருக்க கூடாது. ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. ஆனால் நிச்சயமாக அவளை கண்டுபிடிச்சிருவேன். அவள் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. சரிங்க தம்பி, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நாங்க இருக்கிறோம். எங்களை கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. இதுல என்ன தம்பி இருக்கு? சந்தோஷ், நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர். வரேங்க. சரிங்க. செல்வி, நீ இங்கே தான் என்னை சுற்றி எங்கேயோ இருக்க. ஆனால் எங்கே இருக்க செல்வி? சந்தோஷ், மாயா தான் உன் பொண்டாட்டி, அஸ்வந்த் தான் உன் பொண்ணு, அவங்க தான் உன் குடும்பம். நீ அவங்க கிட்ட போ. நான் உன் கண்ணில் பட்டதானே பிரச்சனை. இனி நான் உன் கண்ணிலே பண்ண மாட்டேன். கடவுளே, உனக்கு சேவை செய்யதான் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். என் செல்வி எனக்கு திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்கே வந்தேன். நீ நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு போய் தான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு. நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேன். நீ உன் கடமையை எப்போ நிறைவேற்ற போற? செல்வி எனக்கு திரும்ப வேணும். அவ எனக்கு எப்போ கிடைப்பா? நான் போறேன் சந்தோஷ்.